வணக்கம். இது காவியாவுடன் ஒரு நிமிடம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சரி, நான் சொல்ற விஷயத்த கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க வந்துட்டு ஒரு நார்மல் ஒரு ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கோங்க. எதிர ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கலாம், இல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம், இல்ல எனி கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம். ஓகே, அதுல ஒருத்தர் தப்பு பண்ணிருப்பாங்க, ஒருத்தர் தப்பு பண்ணிருக்க மாட்டாங்க. நல்லது மட்டுமே ஆப்போசிட் பர்சனுக்கு கொடுத்துருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த தப்பு பண்ணவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சாரி கூட கேட்டுருவாங்க. ஆனா இந்த வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. அது என்ன வார்த்தை தெரியுமா? நீ சொல்றது சரிதான் அப்படின்ற வார்த்தை. பிகாஸ் தப்பு பண்ணவங்களோட ஈகோ ரொம்ப இடிக்கும். எங்கடா நம்ம சொல்றது சரிதான்னு சொல்லிட்டோம்னா நம்ம குறைஞ்சும் அவங்க மேல வசதியாகவும் போயிடுவாங்களோ அப்படின்ற எண்ணம். ஆக்சுவல் திங் இஸ், நீங்க உங்க தப்பையோ இல்ல ஆப்போசிட் பர்சன் சொல்ற நல்லதுக்கான ஆன்சர் நீ சொல்றது சரிதான் சொல்லிட்டீங்கன்னா உங்களோட கேரக்டர் தான் பில்டப் ஆகும். ஸோ இந்த வார்த்தையை சொல்லி பழகுங்க. அது யாரா வேணா இருக்கலாம், எந்த ஏஜ் கிரைட்டீரியா கிட்ட வேணா இருக்கலாம். ஏன் உங்க குழந்தை கூட சண்டை வரும்போது உங்க குழந்தை கரெக்டான விஷயத்த சொல்லலாம், நீங்க ராங்கான விஷயத்த சொல்லலாம். அப்போ அந்த குழந்தைகிட்ட கூட நீ சொல்றது சரிதான் நீங்க சொல்லி பாருங்க. ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட்குள்ள வர சண்டைகளை அதை சொல்லி பாருங்க. பிகாஸ் இந்த ஒரு வார்த்தை பெரிய பெரிய சண்டைகள் மனஸ்தாபங்களை குறைச்சு சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கும். ஓகே, நாளை மீண்டும் சந்திப்போம். காவியாவுடன் ஒரு நிமிடம். பாய்.